அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனா நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்க, அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம்.
மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன ராசி அப்படின்னா மோட்ச ராசி. பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள், சர்வீஸ் ஓரியண்டடாக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஆமாம், இரக்க குணம் உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள், நல்ல படிப்பறிவு இருக்குது. ஆமாம், எதையும் சகித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, ராசிநாதன் 3ஆம் இடத்துல போயிட்டு வக்கிரகதி நிலையில் இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. இப்போ 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, வேலையெல்லாம் நல்லா இருக்குமா, தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கையில், இப்போ வேலைக்குடையவர் 10ஆம் இடத்துல வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அப்போ கண்டிப்பாக உறுதியாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிக்கப் ஆகுது. தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் செழிப்பமடைவாங்க, முன்னேற்றம் உண்டு, அது சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தடைப்பட்ட தொழில், வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள், இவை அனைத்தும் மாறும், மாற்றத்துக்கு உட்பட்டு நிற்கிது. அது வருமானமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். ஆமாம், ஒரு பிரகாசமான எதிர்காலம் அப்படிங்கிறது உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குது, பட்டங்கள் கிடைக்குது, பதவி உயர்வுகள் கிடைக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களும் உண்டு. இதுலேயும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்கிறார். அவர் லாபத்தை தரக்கூடியவர், 8க்குடையவராக இருக்கார், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். எதிர்பாராத வகையில் தொழில் லாபம், தொழில் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வகையில் நண்பர்கள் மூலமாக மாற்றம் அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய காலகட்டம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராசியிலே ராகு இருக்கிறதுனால இருமனமாக இருக்கும். ஒரு வேலையை செய்யணும்னு தோணும், பிறகு செய்ய வேண்டாம்னு தோணும். ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணும், அப்புறம் போக வேண்டாம்னு தோணும். ஒருத்தருக்கு நான் வர்றேன்னு வாக்கு கொடுப்பீங்க, அப்புறம் வரலேன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இருமனம் அப்படிங்கிறது செயல்படும். இதை மெடிடேஷன் தியானத்தின் மூலமாக நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார் இல்லையா, அவர் பங்குக்கு அவர் ஒரு வேலையும் செய்வார். அதனால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசியில் இருக்க நட்சத்திரங்களுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் குழப்பமான குணமுடையவர், அதே நேரத்தில் எதையும் கொஞ்சம் தாமதமாக முடிவெடுப்பார். ஆனால் சூழ்நிலைக்கேற்ப தன்னோட முடிவுகளையும் செயல்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர், பிற்கால யோகமுடையவர். இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இவர் எடுக்கிற முயற்சிகள் தடை தாமதமாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதுவும் மார்கழி 15க்கு பிறகு. அடுத்து உத்திரட்டாதி, வாதம் புரிபவர், வல்லவர், எதையும் சாதிக்க வல்லவர், எதிரியை கூட நண்பனாக மாற்றக்கூடியவர், எதிரிகளினுமே பாராட்டு பெறக்கூடியவர், சாமர்த்தியசாலி, இப்படின்லாம் பல பேர்களை உடையவர் உத்திரட்டாதி. இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இவரை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது, வேலைக்காக தொழிலுக்காக போகக்கூடிய தன்மை இருக்குது. ஆமாம், இடம் விட்டு இடம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் கால் சம்பந்தப்பட்ட பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நடக்கிறது, வண்டியில் போகிறது, சர்க்கலான பகுதிகளில் ஏறுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா நமக்கு 7.5 சனி நடக்குது இல்லையா, அதனால். அடுத்து பாருங்கள், ரேவதி நட்சத்திரம், தர்ம சிந்தனை உடையவர், அறிவாற்றல் உடையவர், பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர், அதே போல் நல்ல புத்தி கூர்மையால் எதிரிகளாலும் பாராட்டக்கூடியவர். இவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கையில், இவரை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறும். அரசு கான்ட்ராக்ட் துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த கட்டங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம்தான்.
நல்ல செழிப்பமான காலமாக அமையுது. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணணும். அதே போல் விநாயகர் வழிபாடும் தொடர்ச்சியாக செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் சார்ந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் கொஞ்சம் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.